வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஏ வந்து 15 நாட்களில் ஒரு வேலையை முடிக்கிறாரு. அதே வேலையை பி வந்து 10 நாட்களில் முடிக்கிறாரு. இப்போ பி வந்து வெறும் 8 நாட்கள் மட்டும் வேலை பார்த்துட்டு கிளம்பியிருந்தாரு. மீதமுள்ள வேலையின் பகுதியை ஏ தனியே எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஏ வந்து 15 நாளில் ஒரு வேலையை முடிக்கிறாங்களா? ஸோ அப்போ ஏயின் ஒரு நாள் வேலை என்னவாக இருக்கும்? 1/15 இருக்குமா? பி வந்து 10 நாட்களில் ஒரு வேலையை முடிக்கிறாரு. ஸோ அப்போ பியின் ஒரு நாள் வேலை 1/10. இப்போ வந்து பி வந்து 8 நாட்கள் வேலை பார்க்கிறாரு. அப்போ பியின் 8 நாள் வேலை என்னவாக இருக்கும்? இஸ் ஈக்குவல் டு ஒரு நாள் வேலை வந்து எத்தனை? 1/10. அப்போ 8 நாள் வேலைனா 8/10ன்னு எழுதிக்கிடலாமா? ஸோ அப்போ 8/10 பகுதியை அவர் வந்து 8 நாட்களில் முடிச்சுட்டு கிளம்பிடுதாரு. அப்போ மீதமுள்ள வேலையின் பகுதி என்னவாக இருக்கும்? அப்போ 1லேருந்து நம்ம கழிப்போமா? 1 - 8/10. அப்போ என்ன ஆகும்? இதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணையில் 10 - 8 2/10. அப்போ இந்த பகுதியை தான் ஏ வந்து எத்தனை நாட்களில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஏ வந்து ஒரு நாளில் 15 நாட்களில் ஒரு வேலையை முடிக்கிறாரா? ஸோ அப்போ 15 நாட்களில் ஒரு வேலையை முடிக்கிறாரு. அப்போ இன்ட்டு எத்தனை நாட்களில் 2/10 பகுதியை முடிப்பார் அப்படின்னு நம்ம இதை போட்டுக்கலாமா? இப்போ இதை நம்ம அடிக்கலாமா? 3 இது வந்து 2ன்னு கிடைக்கும். இதையும் அடிக்கலாம். ஸோ அப்போ x = 3 days. அப்போ 3 நாட்களில் ஏ தனியே 2/10 பகுதி வேலையை முடிப்பார். தேங்க்யூ.